வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இதுவரை இந்த புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்துல 2 குறள் பார்த்திருக்கோம். 251, 252. இப்போ 253வது குறள பார்க்க இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையில ஒரு உணவாக மக்கள் கருதி சாப்பிடக்கூடிய ஒரு இத பத்தி இன்னைக்கு உணவுகளை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் அந்த புலால் உணவை பற்றி சொல்ற. அதாவது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். அதாவது படை கொண்டார் மனம் போல் படை கொண்டார் நெஞ்சம் போல். அங்க இந்த நெஞ்சம் அப்படிங்கிற படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ரொம்ப சைக்கலாஜிக்கல். அதாவது அடித்தளத்துல நம்முடைய உணர்வுகள் நம்முடைய செயல்களை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத அவர்களுடைய போன்றிருக்கிற இந்த வார்த்தைகள் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது ரொம்ப சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ். இத பார்க்கும்போது ஒரு உணவனுடைய ஒரு பகுதியை நாம அதுல இருக்கக்கூடிய பயன்களை சொல்லும் பொழுது அதுல நம்முடைய உடலுக்கும் பயன் இருக்கு, உள்ளத்துக்கும் பயன் இருக்குன்னு சொல்லி இந்த புலால் மறுத்தலை அவர் சொல்லும் பொழுது அது நம்முடைய மனம் எப்படி செயல்படுது, அந்த உணவின் காரணமாக நம்முடைய மனங்கள் எப்படி செயல்படும் சொல்லி ரொம்ப ஆழமான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரோபிங். அதாவது நம்முடைய மனம் எப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் உட்படுது. அதான் அவர் முதல்ல சொல்றாரு, படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது. படை கொண்டார்னா என்ன? படை கொண்டார்னு கையில நம்ம ஆயுதங்கள் வச்சிருக்கவங்க, அல்லது இந்த ஆயுதங்களோட உள்ளவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு படை. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க இதுல படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது. இந்த படை வச்சிருக்கவனுடைய நெஞ்சம் ஒரு நல்ல காரியத்துக்கு அவனை தூண்டாது. இவனுக்கு இந்த அதிகாரம், இந்த மக்கள் மீது தான்
துன்பங்களை சுமத்தக்கூடிய வல்லமை. இதுகள் எல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய கை வசத்துல வந்து அவன் இருக்கும் பொழுது, அவனுடைய மனதை வந்து அந்த நெஞ்சம் போல் அந்த நெஞ்சம் வந்து நல்ல காரியத்துக்கு அவனை வந்து தூண்டாது, நன்றூக்காது. ஏன்னா அது இருக்கிறவன் என்னன்னா நம்மகிட்ட ஆள் இருக்கு, ஏய் அவன் என்ன சொன்னான், இந்தா, போய் 4 பேர் தூக்கிட்டு வாங்களே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடிப்பாங்க. அத என்னென்ன கொடுமைகள்லாம் வந்து பிறருக்கு செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் செய்வாங்க. இது வந்து இதுதான் வந்து படை கொண்டார் நெஞ்சம். படை கொண்டார் இதை போல் படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது. எதை வந்து ஒப்பிடுறான்னு பார்க்கும் பொழுது நன்றூக்காது. ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். அது வந்து இவங்க எப்படி வந்து இந்த படைகள் எல்லாம் கையில வச்சிருக்காங்களோ, ஆயுதங்களை கையில வச்சிருக்காங்களோ, இவங்க எல்லாம் வந்துகிட்டு அந்த படை பலத்தை, அந்த தைரியத்தை காமிக்கணும். அத ஒரு பிறர் மீது வந்து அவங்களுக்கு துன்பத்தை வந்து கொடுக்கறதுக்கு தயங்கவே அவங்க மாட்டாங்க. அதனால அவங்க எப்பவும் அதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த நல்ல காரியத்துக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தாது. ஒரு கெட்ட காரியங்களுக்கு தான் ஊக்கப்படுத்தும். இதை போல அதை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, பாருங்க சொல்றாரு, நீங்க வந்து இந்த பால் உணவு வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிட சாப்பிட வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ருசி வந்து நல்லா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். யார் ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன அளவுல கூட ஒரு வீட்டுக்கு ஒரு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வர்ற வழியில வந்த கொஞ்ச நேரம் அப்படி இருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன், இதையெல்லாம் வந்து சாக்கா வச்சு டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த புலால் உணவனுடைய சுவைகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால அந்த திருப்பி திருப்பி வந்து அந்த புலால் உணவை வந்து சுவைக்கிறதுக்கு தான் அது உணவு வரும். அந்த உணவை தான் வந்து சமைக்க சொல்லுவோம். இது வந்து அந்த நன்றூக்காது மனம். அது எதுன்னா ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு ஏறக்குறைய 50 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் கூட இருக்கும். அந்த அப்பதான் வந்து ஒரு புதுமண தம்பதிகள் அவங்கள கூட்டிட்டு ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக வந்து போயிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு நல்ல உபசரணங்கள் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவங்களை பார்த்த உடனே இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏது என்ன ஏது எவ்வளவு நாள் இருப்பாங்க, இது எல்லாமே அவர் வந்து ஒண்ணும் கேட்கல. முன்னாடிய கூப்பிட்டாரு, அந்த நொண்டிய அடி அப்படின்னு. என்னடா இது நொண்டிய அடிங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கோழி வந்து அது கொஞ்சம் காலை கிண்டி கிண்டி கிடக்கு. இது அந்த நொண்டி கோழிய வந்து அந்த கோழியினுடைய சுவை தெரிந்த அந்த மனது அந்த உடனே வந்து
அந்த கறியை சமைச்சு கொடுத்து அதை வந்திருக்கவங்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுறதுக்கு அந்த மனம் வந்து அப்படி இயக்கத்தோட இருக்கு. இதான் வந்து ஒன்றன் சுவை உண்டார் மனம் நன்றூக்காது, உடல் சுவை உண்டார் மனம். அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4 குடும்பம் போயிருந்தாச்சுன்னா அவர் உடனே வந்து அந்த ஆட்டுக்குட்டி அடிப்பார். இது ஏன்னா ஒரு 4 பேருக்கு 6 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இது எல்லாம் வந்து எப்படி வருதுன்னா, இதெல்லாம் இந்த புலால் உணவை நம்முடைய நாம சாப்பிட்டு ருசி கண்டதுனா அதனால இந்த மனம் வந்து அந்த சாப்பாட்டு உணர்வுகளுக்கே தான் நம்மள கூட்டிட்டு போகும். ஒரு நல்ல ஒரு சாத்வீகமா வந்து நம்மள வந்து இது பண்ண அந்த உடல் சுவை உண்டார் மனம். உடல் சுவை எவ்வளவு அருமையா வந்து அந்த ஒரு கோழி குழம்பு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மட்டன் இறைச்சி எப்படி இருக்கும். அப்படிங்கும் போது இந்த புலால் மறுத்தா வந்து ஒரு மனிதன் வந்து அதுல வந்து அவன் சாப்பிடுறதுல எவ்வளவு சைக்காலஜிக்கலா வந்து அவங்க என்ன இதுகளை வந்து அவங்கள தூண்டுது, அது எதுக்கு ஒப்பிடுறதுக்கு உரியதா இருக்கு. ஒரு கையில வந்து ஒரு மனிதன் வந்து ஆயுதங்களை வைத்திருக்கவன் வன்முறைக்கு தயங்க மாட்டான் என்பது போல இந்த உடல் சுவை ஒன்றின் உடல் சுவை உண்ட மனமானது மீண்டும் அதே அந்த உணவினுடைய சுவையை அறிவதற்கு தயங்கவே தயங்காது. உடனே வந்து அந்த அந்த உடல் சுவை உள்ள அந்த அந்த உணவைத்தான் சாப்பிடுறதுக்கு எதையாவது ஒரு வழிகள்ல எப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ஒரு கல்யாண மாப்பிள்ளை பெண்ண போயிருக்கிற இடத்துல இல்லைன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கல்யாண வைபவங்கள் வைக்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய விருந்துகள் வந்து வைக்கிற மக்களுக்கு வந்து அவங்க வந்து பிரியாணி என்ன, அந்த பிரியாணிக்கு சுக்கா என்ன, அது வந்து எவ்வளவோ வகைகள் இருக்கு. எனக்கு அது ஒண்ணும் தெரியல அதிகமா. அதுல வந்து ஒரு ஒரு பிரியாணி வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு உட்காரும் பொழுது அதுல வந்து அந்த பிரியாணிக்குள்ள இருக்கக்கூடிய கறிகளை தவிர இன்னும் நிறைய வந்து கறிகளை வந்து பரிமாறும். அதுல வந்து ஒரு சுக்கா, அதுக்கு வந்து ஒரு குழம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் வந்து மனிதனுடைய இந்த ஒன்றின் அந்த உடல் சுவை கொண்ட மனமானது அப்படி. இதைத்தான் வந்து திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்ற சைக்காலஜிக்கல் பார்ட் எவ்வளவு அந்த மனித மனம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறத எப்படி அருமையா வந்து திருவள்ளுவர் சொல்ற. இதுதான் இது வந்து நமக்கு வந்து நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த புலால் உணவு நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே மக்கள் மத்தியில இது வந்து ஒரு 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 பழக்க வழக்கங்களாகவே இந்த இதுகள் எல்லாம் இந்த புலால் உணவுடைய சுவை வந்து நம்மளை எல்லாம் அப்படி ஆக்கியது. இது எவ்வளவு ஆழமான ஒரு குரல். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 3வது குரல் தான். ஒவ்வொரு குரலெல்லாம் பார்க்கும்போது அதை பற்றி எல்லாம் திருவள்ளுவர் சொல்றது பாருங்க ஒரு ஆழமா இருக்கு.
அதுவரை நன்றி விடைபெறுவது. வணக்கம்.